கம் ப்ராப்ளம் வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து மெயினாக அஃபெக்ட் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க முன்பல். ஏன் இந்த முன்பல் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் ப்ரஷ் பண்ணிட முடியும். பின்னாடி நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுறது யூஸ்வலாக டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பட்சத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த காரைகள் படிய ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக எலும்புகளை கரைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கரைக்கும் போது தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பல்லு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட ஆரம்பிச்சிடும். அதனால தான் முக்கால்வாசி பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்பல் ஆட்டம் கொடுத்து இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகிறது இந்த கீழே இருக்க முன்பல் தான் ஆகும். இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். 3 பல் க்ளீன் பண்ணுற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும் எல்லா ப்ரஷ்ஷுமே. நார்மலாக நம்ம ப்ரஷ்ஷிங்கிறது இப்படி பண்ணுறோம். நம்ம வந்து எப்படி பண்ணணும்னா 3 பல் இந்த இது 45 டிகிரி உங்களோட கம்ஸ் டுவர்ட்ஸ் கம்ஸ் வச்சுட்டு இப்படி க்ளீன் பண்ணிட்டு இதுலேருந்து இப்படி வைப் பண்ணணும். கீழ் பல்லுக்குன்னா இப்படி, மேல் பல்லுனா மேலேருந்து கீழே இந்த மாதிரி வைப் பண்ணிட்டு வரணும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் இப்படி வச்சுட்டு இப்படி வைப் பண்ணுறோம். உள்ளே வந்து நம்ம இப்படி ப்ரஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா நம்ம ப்ரஷ்ஷை வந்து இப்படி டில்ட் பண்ணி இந்த மோஷனில் நம்ம க்ளீன் பண்ணணும். இது ரெகுலராக நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் காரைகள் படிகிறத கம்மி பண்ணலாம். கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியுன்றது சொல்ல முடியாது, கம்மி பண்ணலாம். இன்கேஸ் அது படிகிறது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ப்ரொஃபஷ்னல் டென்டல் க்ளீனிங் சொல்லுவாங்க. அது பண்ணிங்கன்னா உங்கள் பல் ஆடாமல் காப்பாற்றிக்க முடியும். உடனே உங்களோட டென்டிஸ்ட்டை போய் பாருங்கள். இது சம்மந்தமாக மேலும் விவரங்கள் கொடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன் கேஸ் ஆஃப் எனி டவுட்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை வந்து உங்கள் ஃபோட்டோவோ அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ.